ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 8ல் ஹேங்கிங் ப்ரேஸ்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான மெட்டீரியலை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். கிறிஸ்டல் டெக் எலாஸ்டிக் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து 8mm பீட்ஸு ஸ்கை ப்ளூ கலரில் எடுத்துருக்கிறேன். இது வந்து 2 ஒயிட் பீட்ஸு, இதுவும் 8mm பீட்ஸ் தான். ஸோ அதுக்கு அடுத்தால 3mm கோல்டு பீட்ஸு, இது வந்து சக்கரி. நெக்ஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை சாம்ஸ் ஒன்று எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் பின்னு. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது ஹேங்கிங்னால செயின் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஜம்ப் ரிங்ஸும் நான் ஆட் பண்ணல, பட் அதுவும் இதோடு சேர்த்து இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஹேங்கிங் ப்ரேஸ்லெட் எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ப்ரேஸ்லெட் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எலாஸ்டிக்கில் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து டிசைன் இதுலேயே நம்ம மாற்றதா இருந்தால் கூட நம்ம டிசைனை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த டிசைனில் தான் வந்து ஹேங்கிங் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம இப்போ வந்து செயின் எடுத்துருக்குறோம். இந்த செயினோட மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். இந்த 2 இன்ச்சு கரெக்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம திருப்பியும் இதில் பீட்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு 3 இன்ச்சுக்கு மேலே வரும். ப்ரேஸ்லெட்டில் அந்த ஹேங்கிங்கோட லென்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்காது. சில பேருக்கு வந்து ரொம்ப லென்த்தாக போடுறது பிடிக்கும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரியே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்களாகவே பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ ஷார்ட்டாகவே பண்ணி கொடுங்க. அதுதான் வந்து ப்ரேஸ்லெட்டில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம டபுள் செயின் யூஸ் பண்ணும்போது இந்த லென்த் மேட்ச் ஆகிடும். பட் ஆனால் நம்ம இப்போ சிங்கிளாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால நான் ஷார்ட்டாக கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ரேஸ்லெட்டை ரெடி பண்ணதுக்கு பிறகு இதே ப்ரேஸ்லெட்டில் நம்ம வந்து செயினை வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற செயினில் டாப்லேயும் பாட்டத்துலேயும் வந்து ரிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேயர் யூஸ் பண்ணிக்கலாம் ரிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ ரிங்கை வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து பிளேயர் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க செயினை வந்து இதனோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது மாதிரி 2 சைடு எண்டும் உள்ளே வர்றது மாதிரி வச்சுட்டு நம்ம டைட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ரிங் வந்து ஓப்பன் ஆகாது, ரொம்ப டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். இதில் இருக்கிற மாதிரி டைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது செயின் வந்து வெளியில் வராது. இதே மாதிரி இந்த செயினோட பாட்டத்துலையும் நம்ம வந்து ரிங் அட்டாச் பண்ணணும். ஸோ ரிங் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹேங்கிங் வந்து ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். ப்ரேஸ்லெட்டில் நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த கலர் தான் நம்ம ஹேங்கிங் கீழே வந்து ஹேங் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் அதே கலர்ஸ் தான் நான் எடுத்துருக்கேன். நம்ம வெறும் பீட்ஸ் மட்டும் வச்சு கூட நம்ம ஹேங்கிங் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரேஸ்லெட்டில் வேறு என்னென்ன பீட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பீட்ஸை வச்சும் நம்ம வந்து ஹேங்கிங்க்கும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெட் பின்னில் வந்து நம்ம பீட்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல் மாதிரி நம்ம மேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் ஆப்போசிட் சைடில் ஃபஸ்ட்டு பெண்ட் பண்ணிவிடுங்க. பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு திருப்பி வந்து அதை வந்து அப்படி சர்க்கிள் மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரவுண்டு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதில் வந்து தான் நம்ம வந்து அந்த செயினோட இதை அட்டாச் பண்ணணும். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நீட்டாக ஹேங் ஆகிட்டே இருக்கும் அந்த பீட்ஸ் பார்க்குறதுக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கம்பியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நம்ம ரெகுலராக பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கணும். ரெடி பண்ணுறதை நம்ம செயினில் அட்டாச் பண்ணணும். ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துடுங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு செயினில் அட்டாச் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு அதே ஜம்ப் ரிங்ஸில் வந்து இந்த நம்ம ரெடி பண்ண பீட்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க அந்த ஜம்ப் ரிங்ஸை. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செயின் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ வந்து சாம்ஸையும் நம்ம ரெடி பண்ணலாம். சாம்ஸையும் அதே மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு ஜம்ப் ரிங்ஸில் வந்து சாம்ஸை வந்து ஆட் பண்ணி நல்லா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இதில் இருக்கிறது மாதிரி நம்ம டைட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம எலாஸ்டிக்கில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம எலாஸ்டிக்கில் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். பிக்னஸ்க்கு வந்து இந்த மெத்தடு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இதே இது நம்ம வந்து ஃபுல் ப்ரேஸ்லெட்டும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம இதை ஆட் பண்ணலாம். பட் அப்படி ஆட் பண்ணும்போது பிகினர்ஸுக்கு வந்து அந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரேஸ்லெட்டு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணதுக்கு பிறகும் நீங்கள் செயினையும் சாம்ஸையும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இந்த செயினோட லென்த்து பார்த்திங்கன்னா 3.1 இன்ச் இருக்குது. ஸோ இதே லென்த்து ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஹாஃப் தான் வேணும் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லுக்கில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா
ஸோ நமக்கு ஹாஃப் தான் வேணும் அப்படின்னா இதில் வந்து 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச்சில் நம்ம இந்த செயினை கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அந்த கீழே இருக்க அந்த பீட்ஸை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து நாட் போட்டுடலாம். ஸோ நம்ம நாட் போட்ட பிறகு தான் அந்த செயினை வந்து நம்ம கட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நாட்டு வந்து எப்படி போடுறது அப்படின்னு வந்து ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு 3 or 4 டைம்ஸ் கூட நீங்கள் நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கலாம். நம்ம நாட் போட்ட பிறகு இழுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கை வந்து பீட்ஸுக்குள்ளாடி விட்டுட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா பீட்ஸுக்குள்ளாடி வந்து அந்த எலாஸ்டிக் வந்து செக்யூர் ஆகிடும். உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த ப்ரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஓகே அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ அதில் வந்து நம்ம கட் பண்ணியும் நான் இப்போ காணிக்கிறேன். ஸோ கட் பண்ணி காணிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து 1 இன்ச்சு சைஸில் வந்து 1.5 இன்ச்சு சைஸில் ஹேங்கிங் போதும் அப்படின்னா நான் வந்து செயின் வந்து 1 இன்ச்சில் கட் பண்ணணும். ஸோ நான் 1 இன்ச்சில் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஹேங்கிங் ஆட் பண்ணும்போது எனக்கு 1.5 இன்ச்சு சைஸில் வந்து எனக்கு ஹேங்கிங் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் வந்து 1 இன்ச்சு சைஸில் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி கரெக்டாக அந்த 1 இன்ச்சில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணதுக்கு பிறகு இப்போது அந்த பீட்ஸில் இருந்து செயினை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பீட்ஸ் மட்டும் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பீட்ஸை வந்து அந்த செயினோட நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு அந்த செயினில் இதை வந்து அப்படி கொறுத்துட்டு நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சின்ன சைஸில் நமக்கு ஹேங்கிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இது உங்களுக்கு நீங்கள் ப்ரேஸ்லெட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து ஹைட் வந்து எந்த சைஸில் வேணும் அப்படின்னு. இது வந்து நம்ம சார்ம்ஸ் ஆட் பண்ணுறதுனாலைக்கு இந்த சைஸ் வச்சுருக்குறோம். அப்படி இல்லை நீங்கள் சார்ம்ஸ் ஆட் பண்ணலை, வெறும் செயின் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு அப்புறம் வந்து 1.5 இன்ச்சு அந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 2 ப்ரேஸ்லெட்டில் உங்களுக்கு எந்த சைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.